ஃபாரின்ல இருந்து எங்க மாமா என்ன பார்க்கறதுக்காக வராராண்டி. ஐயோ ஐயோ இவர் எங்க வீட்டுக்கு ஆச்சி கோபால்டி. ஐயே, இவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது நான் செத்தேன். சாவு. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கடி. பண்ணிடலாமே. லாக் பண்ணிட்டேன்டி. ஒழுங்கா போட்டணும். யாரடி இது? ஏய் யாரடி இது? ஏய் காஜி கோபால்டி. ஓ காஜு கோபாலாண்டி. ஓ காஜு கோபால் இல்லடி, ஜி காஜு கோபால் தானே. அங்க அங்க சரி, இப்படியே இங்க நின்னு பாத்துட்டு இருந்தா யாராச்சும் போய் என்னாச்சு ஏதாச்சும் போய் தொட்டு பாருங்க. ஏய் போய் பாருடி. நான் போக மாட்டேன், நீ போ. எனக்கு பயமா இருக்கு. நான் போக மாட்டேன். நானும் போக மாட்டேன். ஏய் அடிச்சுக்காதீங்கடி, யாரு ஃப்ரண்ட்ல இருக்காங்களோ அவங்க முதல்ல போய் பார்க்கலாம்ல. கரெக்ட் கரெக்ட், அவ சொல்றதும் கரெக்ட் தான். நீ போய் பாரு. என்ன பாக்குற? போ போய் பாரு. நானா? ச்சே. என்னாச்சு? ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. முறைச்சிங்கன்னா போக மாட்டேன். சரி சரி சரி. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். சார் சார், இன்னும் மெல்லமா கூப்பிடு சரியா? நீ வந்து கூப்பிடு. சரி சரி, கோவப்படாத. கூப்பிடு. சார், யோ என்ன இவ்வளவு தூரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன், திரும்பியே பார்க்க மாட்டேங்க. என்னாச்சு? கூட்டிட்டு போணும். நான் தான் பூட்டவே இல்லையே. நான் தான் எதுவுமே பண்ணலன்னு சொன்னல. கூட்டிட்டு போயிருந்தா இவன் வெளியிலேயே செத்துருப்பான். இப்ப இவ செத்ததுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லுவாங்க. பசிக்குது, சாப்பிட்டு யோசிப்போமா? இத பாருங்கடி, நான் தான் பிரியாணியை தட்டுல எடுத்துட்டு வந்தேன். இந்த முட்டை எனக்கு தான். அதெல்லாம் முடியாது. முட்டையை 3 பங்கு போடு. முட்டையா? அவனை ஏண்டி அடிச்ச? ஹலோ சொல்லுங்க மாமா. மா, நான் லொகேஷன் வந்துட்டேன். மா, நான் வந்துட்டேம்மா. பேட்டி, இங்க பெரிய சுவர் தான் இருக்கு. அம்மி தப்பான லொகேஷன் அனுப்பிட்டான்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் கரெக்டான லொகேஷன் அனுப்புமா. சரிங்க மாமா, லொகேஷன் அனுப்புறேன். என்னாச்சு? மாமா வந்துட்டாரு. இங்க இல்ல, அங்க. அவர் வரதுக்குள்ள இவரை எப்படியாவது வெளியில தூக்கி போட்டுறணும். ஆமா. ஆடு மாட்டிக்கிச்சு.
நீங்க தானே கொன்னீங்க. டயலாக் ஆமா, இங்க என்ன நடக்குது? ஷூட்டிங். ஃப்ரெண்டு தான் அசிஸ்டன்ட். ஒரு சின்ன கேரக்டர் இருக்குன்னு சொன்னா அதான் வந்தேன். பெரிய படம். பந்தோபஸ்துக்கு போலீஸ்லாம் வந்திருக்காங்க. போலீஸா? அப்ப நாங்க மாட்டிக்கிட்டோமா? நீங்க ஏன் மாட்டணும்? நாங்க அம்மா நாங்க ஏன்னா இவதான் திருடி. இல்லடி. ஏன்னா நாங்க திருடங்கள் சொல்லிட்டு இருந்தோம். வந்த அன்னைக்கு இது ஒண்ணுதான் பைத்தியம்னு பார்த்தேன். ஆனா இப்படி 3 பேரும் பைத்தியமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆமால. ஆமா, அந்த அசிஸ்டன்ட் எங்க? அவரு உள்ளதா? அவர் கோயிலுக்கு போயிருக்காரு. பார்த்து இருந்துக்கோங்கம்மா. ஹவுஸ் ஓனரு அவங்க ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடவே அவ்வளவு யோசிப்பாரு. கஷ்டப்பட்டு உண்மையெல்லாம் மறைச்சு உங்களை சேர்த்திருக்கேம்மா. நீங்க மாட்டினீங்க. ஆனா அண்ணங்காளி. ம். பெரிய படம். பந்தோபஸ்துக்கு போலீஸ்லாம் வந்திருக்காங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஐடியா தான் இருக்கு. நான் பைத்தியம். நானும் பைத்தியம். பிறவி பைத்தியம். என்ன? ஏய், நீ பைத்தியம் எங்களுக்கும் தெரியும். மரியாதையா கையை வை. நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம். ஹலோ. சொல்லுங்க மாமா. இங்க லொகேஷன் ரீச் ஆயிட்டோமா. இங்க ஏதோ ஷூட்லாம் போயிட்டு இருக்கு. எந்த வீடுன்னு தெரியல. சரி ஓகே மாமா, நீங்க அங்கேயே இருங்க, நான் வரேன். சரிம்மா. இப்போ வரவரு எங்க மாமா. அவரு உங்க 2 பேரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு போய் அம்மி அப்பு கிட்ட சொல்றதுக்கு தான் இங்க வராரு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கடி. அப்போ 2 weeks என்னோட கிளீனிங் ஒர்க் ஓன் டர்ன். 1 week, 1.5 weeks. டன். ஏன் கிட்ட கேட்க மாட்டீங்களா? என்ன வேணும்? கால்ல விழணும். இரு. அவளும் விழணும். 3 weeks. சரி ஓகே. ஆயிஷா பேட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா. ஆலைக்கும் சலாம். பேட்டி, இனிமே உன்னை எந்த துஷ்ட சக்தியும் கஷ்டப்படுத்தாது. அந்த அல்லாஹ் உன் கூட எப்பவும் துணையா இருப்பார். உள்ள வாங்க மாமா. எப்படி இருக்கமா? நல்லா இருக்கேன் மாமா. சரி, இப்ப பொண்ணு என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். வாங்க. ஏமா சோபா வீட்டு போட்டு வச்சிருக்கீங்க? சவுத்த ஒட்டி போடலாம்ல. எப்படி? போச்சு. பொண்ணுங்க ரூம்லாம் இப்படிதான் இருக்கும் போல. மாமா இவங்க. நானே கேட்டுக்கிறேன். நீங்க யாருமா? உங்க பேர் என்ன? அங்கிள், நான் பைத்தியம், இவ பைத்தியம், இவளும் பைத்தியம். எங்க 3 பேருக்குள்ளேயே நான் தான் அழகான தெளிவான பைத்தியம். என்ன சொல்றா? எங்க 3 பேருக்குள்ள இருக்க பாண்டிங்க பத்தி சொல்றேன் மாமா. இவ கரிஷ்மா. புரிஞ்சுதா? நான் கரிஷ்மா அங்கிள். இவ ரூபினா. ரூபினாவா? அப்ப நான் சத்யா இல்லையா? அது ஒண்ணு இல்ல அங்கிள், வேண்டுதல். அத சுத்தி வரா. சரி சரி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? என்னமா பாக்குறீங்க? குடிக்க தண்ணி கேட்டேனே. அங்க கீழ 10 ரூபாய் இருக்க மாதிரி இல்ல? எங்க 10 ரூபா? 10 ரூபா எங்க 10 ரூபா எங்கம்மா? எங்க 10 ரூபா? எங்கம்மா 10 ரூபா? அதான் இல்லன்னு தானே சொன்னேன். யா அல்லாஹ். சரி அதை விடுங்க மாமா. வாங்க, நான் உங்களுக்கு வீடு சுத்தி காட்டுறேன். வாங்க வாங்க. வா. போங்க 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 போங்க. வாங்க மாமா. ஐயோ, இவர் வேற குறுகுறுன்னு பாக்குறாரு. வீடு ஃபுல்லா குப்பையா இருக்கு.
ஆயிஷா பேட்டா ஏசி ஓடுமா? ஓடும் மாமா ஓடும். ஓடுறியா? ஆ. சாரி கடவுளே, நீங்க என் கடவுள் இல்லதான். இருந்தாலும் நாங்க பண்ற இந்த தப்புக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். ப்ளே மியூசிக். ஆக்ஷன். சும்மாவா பேர் வச்சாங்க காஜி கோபால்னு? ஐயோ, இவர் எங்க வீட்டு காஜி கோபால் டி. Cut it. யா அல்லாஹ். மாமா மாமா சாரி மாமா ப்ளீஸ் மாமா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் மாமா. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? இதனாலதான் மாமா. என்னது இது? ரெண்டு பேரும் முக்காட போட்டு இருக்க? எங்க அம்மி என் பேர்ல தான் பார்சல் அனுப்பி நான் மாட்டி போயிடும்ன்ற பயத்துல தான் மாமா வேற ஒரு லொகேஷன் அனுப்பி சமாளிச்சேன். எனக்கு யாருங்கன்னு இந்த ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டதே? ப்ளீஸ் மாமா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா நான் போய் அவர் அனுப்பிட்டு வந்துருவேன் மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். கேக்குறனோ பதில் சொல்லுங்களே. அத நான் சொல்றேன். ஆமா, நீங்க யாரு? இந்த ஆத்துக்குள்ள இருந்து வரல்? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. அதுக்கு முன்னாடி நீங்க பிரியான்னு ஒரு இன்ஸ்டா ஐடி கூட சாட் பண்ணிருக்கீங்களா? ஆமா. அந்த பொண்ணு உங்க லவ் டார்ச்ச தாங்க முடியாம சூசைட் பண்ணி ஆவியாகி உங்க உடம்புல புந்து சர்வநாசம் பண்ண பார்த்தா. பேஷ், செத்துட்டாடா? அதான் 2 நாளா எந்த மெசேஜையும் காணுமா? என் உடம்புக்குள்ள எதுக்காக பூந்தா? இப்போ நான் என்ன பண்றது? அந்த சைத்தான் உங்க உடம்ப விட்டு போகணும் தான் இந்த துணியை உங்க மேல போட்டேன். அவங்க மேல ஏறிட கூடாதுன்னு இந்த துண்டை அவங்க மேல போட்டேன். அப்படின்னா நான் இந்த ட்ரெஸ் கழட்டவே கூடாதா? 3 நாளைக்கு மட்டும். நீங்க சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. பகவானே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இப்ப நான் என்ன பண்றது? நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, அந்த சைத்தான் மறுபடியும் உங்க உடம்புல வரக்கூடாதுன்னா இந்த துணியை நீங்க கழட்ட கூடாது. இதுக்கு வேற வழியே இல்லையா? நீங்க உங்களை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வீடு பக்கம் வந்துடாதீங்க, போங்க. நீ தானே கொன்ன? இல்ல இல்ல இல்ல, நான் கொல்லல, நான் கொல்லல, எனக்கு அது தெரியாது. இவரும் பைத்தியமாயிட்டாரோ? ஆமால. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆமா, எதுக்கு எங்களை காப்பாத்துனீங்க? ஆமால, நீங்க தான் ரிலீஜியன்னா அப்படி ஃபாலோ பண்ணுவீங்களே மாமா. அது அப்பம்மா. எப்போ நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனோம் அப்பத்துல இருந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வேல்யூ இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரு பிரச்சனைனா மதம் வந்து நிக்காது, மனுஷங்க தான் முன்னாடி வந்து நிப்பாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறீங்களா மாமா? பழகிடுச்சு. உங்க அம்மா உன் கூட இருக்கிறவங்களா எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்துட்டு வரதான் என்னை அனுப்புனாங்க. இப்போ என்ன சொல்ல போறீங்க மாமா? என் ஆயிஷா பேட்டாவுக்கு பிரச்சனைனா பார்த்துக்க மனுஷங்க இருக்காங்கன்னு சொல்ல போறேன். வரமா? வரேன். சரிங்க மாமா. பாய் மாமா, பாத்து போங்க. நல்லா சாத்து, திரும்ப யாராவது உள்ள வந்துட போறாங்க. அப்பாடி, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் என் ஒரிஜினாலிட்டியில இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் சரி, இந்த காஞ்சி கோபால் எப்படி உள்ள வந்தான்? அவன் எப்படி செவுத்தோட ஒட்டி கிடந்தான்? அவன் எப்படியோ வந்துட்டு போறான், போ. ஏய், எனக்கு இத பத்தி தெரியலனா தலையெல்லாம் வெடிச்சிடும்டி. சரி வா, பொறுமையா தெரிஞ்சுப்போம்.
அவன் எப்படியோ வந்துட்டு போறான் போ